ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஃபார்ட்டிக்யூட் ஃபயர்வால் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்து அது என்ன பேசிக் செட்டப்பு, அதில் வந்து என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் உங்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூவர் வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃபயர்வால் கொடுக்குறோம், அதில் நீங்கள் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுவீங்க, ஆஃபீஸில் இருக்க எல்லா யூசர்ஸ்க்கும் இன்டர்நெட் பர்ஃபெக்டாக வரணும், ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த பேசிக் செட்டப்பை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வாய்ஸ் ஓவரில் கேட்டுட்டு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, நம்ம ஸ்டெப் 1 அப்படின்னு பார்த்தோம்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதாவது ஃபார்ட்டிக்யூட் ஃபயர்வாலில் டிவைஸை எடுத்துக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 போர்ட் இருக்கும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி 2 போர்ட் இருக்கும். அதில் வந்து வேன் ஐபி, லேன் ஐபி, அதாவது வேன் போர்ட், லேன் போர்ட் இருக்கும். அந்த வேன் போர்ட் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, ஐஎஸ்பி மோடம் கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த வேன் போர்ட் வச்சுருக்காங்க. லேன் போர்ட் வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அந்த லேன் போர்ட் வந்து நம்மளுடைய லோக்கல் பிசிலேயோ லேப்டாப்லேயோ இல்லை ஒரு சுவிட்ச் மூலிமா கொடுத்தா எல்லா யூசர்ஸ்க்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் சுவிட்ச் மூலியமாகவோ இதுக்காகவோ வச்சுருக்காங்க. இப்போ நம்ம 2 ஈத்தர்நெட் கேபிள் எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஒரு வேன் போர்ட்டில் ஒரு ஈத்தர்நெட் கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். அந்த கேபிள் வந்து எதுனா ஐஎஸ்பி ப்ரொவைடர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு மோடம், அதில் ஒரு கனெக்ஷனும் இந்த ஃபார்ட்டிக்யூட் ஃபயர்வாலில் இருக்கக்கூடிய அந்த வேன்லேயும் கனெக்ட் பண்ணிடுறோம். இன்னொரு லேப்டாப் எடுத்துக்கிறோம். அதில் வந்து அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஈத்தர்நெட் கேபிள்லையும் ஒரு ஈத்தர்நெட் போர்ட்லேயும் ஒரு கேபிள் மாட்டிட்டு அதனுடைய எண்டை வந்து நம்மளுடைய ஃபயர்வாலில் இருக்கக்கூடிய லேன் போர்ட்லேயும் மாட்டிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபயர்வால் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜென்ரலாக பிசியை ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம ஃபார்ட்டிக்யூட் ஃபயர்வால் கொடுத்துருக்க ஐபியை வந்து கான்ஃபிகர் பண்ணி முடிச்சிடுறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபார்ட்டிக்யூட் ஃபயர்வாலை லாகின் பண்ணுறோம். எதில் போய் லாகின் பண்ணுறோம், நம்மளுடைய பிசியில் போயிட்டு ப்ரௌசரில் கூகுள் குரோம் இந்த மாதிரி ஒரு ப்ரௌசரில் போயிட்டு இந்த ஃபயர்வால் ஐபியை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபயர்வால் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறீங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபயர்வால்குள்ளேயும் வந்துடுறீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா உங்களோட வேன் ஐபி, அதாவது வேன் சைடு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். அதாவது வந்து நீங்கள் வெறும் ஃபயர்வாலை வச்சு என்ன ஒரு யூஸும் கிடையாது. அந்த ஃபயர்வால் வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகணும். இன்டர்நெட் இருந்தால் தான் எல்லா பேத்துக்கும் இன்டர்நெட் வரும். இப்போ ஹாத்வே அப்படின்னா ஹாத்வே, ஏர்டெல், இது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிலையும் சிங்கிள் இன்டர்நெட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க, சில கம்பெனியில் 2-3 இன்டர்நெட் கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அது இஷ்யூ இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் இன்டர்நெட், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஏசிடின்னு வச்சுக்குவோம், ஆக்ட்னு வச்சுக்குவோம். இப்போ அவங்களோட இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க ஜென்ரலாக நமக்கு ஒரு ஐபி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐபியை வந்து நம்ம அந்த வேன் போர்ட்டில் கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபயர்வால் உள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இன்டர்ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட் 1 அப்படின்னு இருக்கும். போர்ட் 1 அப்படின்னா வேன், ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் போய் எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட்டை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு மோடு, அதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். மோடுன்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று ஐபின்னு இருக்கும், இன்னொன்று கேட்வேன்னு இருக்கும். ஸோ இந்த 3 டீட்டெயில்ஸே அதில் நம்ம ஃபில்அப் பண்ணணும். இப்போ மோடு வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் அப்படின்னு கொடுத்துடணும். ஐபி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபி ஏசிடி கொடுத்துருப்பாங்களா ஒரு ஐபி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 122.166.10.2 அப்படின்னு 10.1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐபி கொடுத்துருந்தாங்க. அதையே நான் இதை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐபி வந்து பார்த்திங்கன்னா 122.166.10.2/255.255.248 அப்படின்னு சொல்லிட்டு ஐபியை கொடுத்துட்றீங்க. கேட்வேல வந்து அவங்க கொடுத்த 122.166.10.1 அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணி முடிச்சிடுறீங்க. ஓகே, இப்போ வந்து வேன் சைடு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா லேண்ட் சைடு பண்ணணும். லேண்ட் சைடுனால் அந்த நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய மற்ற பிசிஸ்க்கெல்லாம் இன்டர்நெட்டு எப்படி லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த சைடு ஒர்க்குக்கு இதை பண்ணணும். ஸோ என்ன பண்ணணுன்னா, சேம் அதே மாதிரி தான் நெட்வொர்க்குக்கு போங்க, இன்டர்ஃபேஸ்க்கு போங்க. ஆனால் இதில் வந்து போர்ட் 2 அப்படின்னு போகணும். போர்ட் 2வில் போயிட்டு லேன் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஐபி கொடுக்கணும். என்ன ஐபி கொடுக்கணுன்னா, நம்ம ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐபி வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் காளீஸ்வரில் ஒர்க் பண்ணேன். என்னோடய ஐபி பார்த்திங்கன்னா 172.168.5.
12 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி இருந்தது. ஸோ அதே மாதிரி அந்த ஐபியை கொடுத்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 172.168.5.12/24 அப்படின்னு கொடுத்துடணும். இப்போ வந்து ஒருவேளை வந்து /24ன்றது எதுக்குன்னா, மொத்தம் இப்போ நமக்கு 150 ஐபி இருக்குன்னா 150ல் ஒரு ஐபியிலேருந்து ஒரு அதாவது 1 to 25 ஐபி வரை பார்த்திங்கன்னா டிஹெச்சிபியில் ஒர்க் ஆகணும். 25லேருந்து ஒரு அபவ் 150 வரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டிக்கில் ஒர்க் ஆகணும்னு சொல்கிறாங்க. அதாவது டிஹெச்சிபின்ற கான்செப்ட் எதுக்கு கொடுக்குறோன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா இப்போ பிரிண்டர், கேமரா இந்த மாதிரி ஐபிஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிஹெச்சிபியாக இருக்கும். பட் யூசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டிக்கை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐபி வந்து ரீஸ்டார்ட் பண்ணாலே ஐபி மாறக்கூடாது. அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டிக் ஐபி தான் கிளிக் பண்ணணும். ஸோ ரீஸ்டார்ட்டே பண்ணுறதுக்கு அவசியமே இருக்காதுன்ற கான்செப்டில் இருக்கவங்களுக்கு வந்து டிஹெச்சிபி கொடுக்குறோம். சரி, ஓகே, அதை பற்றி டிஹெச்சிபியே ஸ்டேட்டிக் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து அதில் வந்து டிஹெச்சிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணுறீங்க. இப்போ இதில் வந்து இப்போ 172.168.1.1லேருந்து 172.168.1.25 அப்படின்னு ஒரு 25 ஐபி வரை மட்டும் எனக்கு ஸ்டேட்டிக்காக இருக்கிற மாதிரி நம்ம அதில் கொடுத்துட்டு, அதோட டிஎன்எஸ் வந்து 8.8.8.8 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிருது. ஸோ இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம், பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஐபி கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணோம். அடுத்து வேன் கான்ஃபிகர் பண்ணோம். அடுத்து வந்து லேன் செட்டப் பண்ணோம், லேன் கான்ஃபிகர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அடுத்து வந்து ஸ்டெப்பு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரூட் ஒன்று செட் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும்னா, சேம் நெட்வொர்க் போகணும், ஸ்டேட்டிக் ரூட் போகணும். நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டிக் ரூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதில் வந்து க்ரியேட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு டெஸ்டினேஷன் எல்லாமே 0 வச்சுருங்க. அதாவது 0.0.0.0/0 அப்படின்னு வச்சுருங்க. கேட்வேன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன், அதில் போய்ட்டு 128.122.166.10.1 அதாவது இந்த இவங்க ஐஎஸ்பி கொடுத்த அந்த ஐபி அதை கொடுத்துருங்க. இன்டர்ஃபேஸ் வந்து போர்ட் 1 அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா போர்ட் 2 கொடுக்கக்கூடாது, போர்ட் 1 கொடுக்கணும். கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த ஆப்ஷன் முடிச்சிட்டோமா. இப்போ அடுத்து நம்ம என்னென்னா பாலிசி க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த பாலிசி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னா சேம் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பாலிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பாலிசி அண்ட் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபயர்வால் பாலிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் க்ரியேட் நியூன்னு கொடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா நேம் என்ன நேமில் வைக்கணும், அது இன்கமிங் எப்படி இருக்கணும், அவுட் கோயிங் எப்படி இருக்கணும், ஆக்ஷன் எப்படி இருக்கணும், நேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சில ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் டு வேன் அப்படின்னு வச்சுக்கணும். இன்கமிங் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் 2 அப்படின்னு வச்சுக்கணும். அதாவது இன்கமிங் நமக்கு வரக்கூடியது வந்து போர்ட் 2 லேண்ட் சைடுன்னு வச்சுக்கணும். அவுட் கோயிங் வந்து போர்ட் 1, அதை வந்து வேன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட்னு கொடுத்துருங்க. நேட் கண்டிப்பாக எனபிள் பண்ணணும். நேட் டிசபிள் ஆகியிருந்தால் இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. இப்போ கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஸ்டெப் 7 பார்த்திங்கன்னா அடுத்து வந்து டிஎன்எஸ் அந்த செட்டப் பண்ணணும். ஸோ டிஎன்எஸ் என்ன பண்ணணும்னா சேம் ரைட் ஹேண்ட் சைடில் நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்எஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைமரி வந்து 8.8.8 கொடுத்துருங்க. செகண்டரி வந்து 1.1.1.1 கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இது எதுக்குன்னா நம்ம பிசியில் போய்ட்டு கூகுள் அப்படின்னு அடித்தா ஓப்பன் ஆகணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த செட்டப் இதில் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இன்டர்நெட் இவ்வளோ பண்ணிட்டோமே, இந்த இன்டர்நெட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறதுக்கு அதே FortiGateல CLIன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு execute/ping/8.8.8.8 கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ சக்ஸஸ்ன்னு வந்துருச்சுன்னா இன்டர்நெட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து இவ்வளோ தான் விஷயம். இவ்வளோ நேரம் நம்ம பண்ணதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னா, நம்ம லேன் யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு நம்ம டிஹெச்சிபி எல்லாம் பண்ணியிருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐபி போயிருக்கும். நம்ம ஒருவேளை அதை ஸ்டேட்டிக்காக வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு நம்ம ஸ்டேட்டிக் ஐபி கொடுத்தாலும் இன்டர்நெட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஃபயர்வால் ஆக்டிவில் ஆகிடும். நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து அதாவது ஐஎஸ்பிகிட்டேருந்து வாங்கி நம்ம வேன் கான்ஃபிகர் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி லேனும் கான்ஃபிகர் பண்ணணும். அதுதான் எதுக்கு லேன் கான்ஃபிகர் பண்ணணும்னா,
நம்மளுடைய ஃபயர்வாலுக்கு இன்டர்நெட் கொண்டு வந்துட்டோம். பட் அந்த இன்டர்நெட் வந்து மக்கள்லாம் யூஸ் பண்ணணுமா இல்லையா? ஸோ அவங்களுக்கு அதாவது அந்த அவங்க பேர் தான் லேன். ஸோ அவங்கள எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னா, சேம் லேன் கேபிளை ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபயர்வாலில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் 2ன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெண்டை பிசியில் கனெக்ட் பண்ணிவிட்டோம். பிசிலையோ லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபயர்வால் ஓப்பன் பண்ணுறோம் ப்ரௌசரில் போய் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா இன்டர்ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா அதில் வந்து லேன் போர்ட், அதாவது போர்ட் 2ன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு போர்ட் 2வில் வந்து நம்ம லேன் செட்டப் பண்ணிவிட்டு அதில் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் பண்ணணும். அதில் என்னென்ன செட்டிங்ஸ்னால் அதோட ரோல் என்னென்னு கேட்கும். அதை லேன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் மோடு வந்து மேனுவல் கொடுத்துக்கோங்க. ஐபி வந்து பார்த்திங்கன்னா 172.168.5.1 அதிலேருந்து /255.255.255.0 அப்படின்னு கொடுத்துடணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்சஸ் வந்து HTTPS பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடணும். இப்போ அதுவே வந்து இப்போ ஸ்டேட்டிக்காக இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு 50 யூசர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தனித்தனி ஐபி கொடுக்க வேண்டாம், ஒரு டிஹெச்சிபியாகவே அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஐபி எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த செட்டப் பண்ணணும். ஸோ சேம் லேன் போர்ட் 2 செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஸ்க்ரோல் பண்ணோம்னா கீழே வந்து டிஹெச்சிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒன்றும் பண்ண வேணாம், எனபிள் அப்படின்னு மட்டும் பண்ணிட்டா போதும். அந்த எனபிள் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேட்கும் இந்த எந்த ஐபிலேருந்து எந்த ஐபி வரை நாங்கள் எனபிள் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 172.168.5.1லேருந்து அதை ஸ்டார்டிங்காகவும் வச்சுக்கணும். எண்டு வந்து 172.168.5.25 அப்படின்றத எண்டாகவும் வச்சுக்கிட்டு நெட் மாஸ்க் வந்து சேம் 255.255.0ன்னு கொடுத்துடணும். டிஃபால்ட் கேட்வே வந்து 172.168.5.12 அப்படின்னு கொடுத்துட்டு டிஎன்எஸ் சர்வர் வந்து 8.8.8.8 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம வேன் ஐபிக்கு வந்து எப்படி செக் பண்ணோம், நம்ம அந்த ஃபயர்வால்லே வந்து சிஎல்ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் இன்டர்நெட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து பர்ஃபெக்டாக லேனுக்கு கனெக்ட் ஆகிருக்கான்றதை நம்ம சிஎல்ஐயில் பண்ண வேண்டாம். நம்மளோட லோக்கல் பிசி அதாவது நம்மளுடைய போர்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல நம்ம லேப்டாப்பில், அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பிசியில் போயிட்டு நெட்வொர்க் அதாவது ஐபி கொடுத்துருந்தோம்னா ஐபி நமக்கு வந்திருக்கணும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஐபியெல்லாம் செட் பண்ணணும். 172.168. இப்போ 5.1 போட்டு கேட்வே வந்து 172.168.5.1 டிஎன்எஸ் 8.8 இந்த மாதிரி கொடுத்துட்டு பண்ணால் டிஹெச்சிபி ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டேட்டிக்காகவே கொடுத்துட்றோம் இல்லையா, அதனால் அது ஒர்க் ஆகாது. லாஸ்ட்டு இன்டர்நெட்டு வந்து வேன் ப்ளஸ் லேன் ரெண்டுக்கும் பாலிசி இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ என்னோடய ஃபைனல் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லேன் ஐபி வந்து பார்த்திங்கன்னா லேனுக்கு ஐபி கொடுத்துருக்கலாம், டிஹெச்சிபி ஒர்க் ஆகிருக்கும், கிளைண்ட் சிஸ்டம் எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக ஐபி வாங்கியிருக்கும், இன்டர்நெட் ஒர்க் ஆகிருக்கும். ஓகேவா? இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.